மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள முதலமைச்சர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவை அமைத்திடுக. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தற்போது பணியாற்றும் அரசு ஊழியர்கள் விருப்பப்பட்டால் உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சேரலாம். ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் கட்டாயம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களை ஏமாற்றும் திட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. வரும் 13ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு வருகை தருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கொள்ள குழு அமைத்தது தமிழ்நாடு காங்கிரஸ். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது சிவகார்த்திகேயனின் பராசக்தி. ரசிகர்களுடன் சேர்ந்து முதல் காட்சியை பார்த்த படக்குழுவினர். பராசக்தி படம் தொடர்பாக தணிக்கை குழுவுடன் ஆலோசனை நடத்த நேரமில்லை. அண்ணா வசனங்கள் இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு சிவகார்த்திகேயன் பதில். சில கிரைட்டீரியா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் அதை பார்க்குறோம், அவங்களும் மனிதர்கள், அந்த நபர்கள், அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். இப்போ சில நேற்று கேட்டாங்க, இந்த வார்த்தை ஏன் மியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களுக்கு மேபி தப்பா பண்ணலாம். இப்போ எனக்கு தெரியல, அது இப்போ நமக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இல்லை. வில்லனாக நடித்தாலும் ஹீரோவாக நடித்தாலும் ரவி மோகனால் தான் பராசக்தி திரைப்படம் ஓடும். பாடகி கெனிஷா பேட்டி. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 2ஆம் நாளாக சாலை அளவிட்ட அதிகாரிகள். விஜய் பற்புரை வாகனத்தில் 3 மணி நேரம் நடத்திய சோதனை நிறைவு. தென்காசி அருகே கிராமிய கலாச்சாரத்துடன் பொங்கல் கொண்டாடிய வெளிநாட்டினர். மாட்டு வண்டியில் பயணம் செய்து மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடிய குட்டீஸ். சிலம்பாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை என பாரம்பரியத்தை பறைசாற்றி மகிழ்ச்சி. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யும். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத் ஜெயண்ட்ஸ் வெற்றி. ஊபி வாரியர்ஸை 10 ரன்களில் வீழ்த்தியது. கொளத்தூர் பொங்கல் விழாவில் சிலம்பம் சுற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என விழாவில் பேச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதிமுக சார்பில் விருப்பமனு அளித்தவர்களிடம் 2வது நாளாக நேர்காணல் நடத்திய எடப்பாடி பழனிசாமி. கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் தமிழ்நாடு வருகை. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. திருப்பத்தூர், ஆரணி, எட்டயபுரத்தில் மொத்தமாக 13 கோடி ரூபாயில் ஆடுகள் விற்பனை அமோகம். ஓமலூர் சந்தையில் 50 லட்சம் ரூபாய்க்கு கூட ஆடுகள் விற்பனையாகாததால் வியாபாரிகள் விரக்தி. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் களை கட்டிய சமத்துவ பொங்கல். கிராமங்களை கண்முன் காட்டிய திருவிழா.
சிவகங்கை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற கிடாமுட்டு சண்டை. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாகம். ஒடிசாவின் ரூர்கேலா அருகே 6 பேர் பயணம் செய்த தனியார் விமானம் விழுந்து விபத்து. உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்கப்பட்ட பயணிகள். ராஜஸ்தானில் சர்வதேச ஒட்டக திருவிழா கோலாகலம். ஒட்டக பந்தயத்தை கண்டு பார்வையாளர்கள் மகிழ்ச்சி. ஜெமிமாவுக்கு பேட் வடிவில் கிட்டாரை பரிசளித்த கிரிக்கெட் ஜாம்பவான் கவாஸ்கர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மகிழ்ச்சி. Idea, not to give you an idea. Crazy. First, let me give you this. Thank you so much. But the bigger one is here. எப்படியாவது கிரீன்லாந்தை சொந்தமாக்கிக் கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். தாமதித்தால் ரஷ்யா அல்லது சீனாவிற்கு சொந்தமாகிவிடும் என்றும் பேட்டி. பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து ஈரானில் இரவு முழுவதும் போராட்டம். 50 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். சென்னையில் சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 7000 ரூபாய் அதிகரிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள முதலமைச்சர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவை அமைத்திடுக. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தற்போது பணியாற்றும் அரசு ஊழியர்கள் விருப்பப்பட்டால் உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சேரலாம். ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் கட்டாயம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களை ஏமாற்றும் திட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. வரும் 13ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு வருகை தருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கொள்ள குழு அமைத்தது தமிழ்நாடு காங்கிரஸ். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது சிவகார்த்திகேயனின் பராசக்தி. ரசிகர்களுடன் சேர்ந்து முதல் காட்சியை பார்த்த படக்குழுவினர். பராசக்தி படம் தொடர்பாக தணிக்கை குழுவுடன் ஆலோசனை நடத்த நேரமில்லை. அண்ணா வசனங்கள் இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு சிவகார்த்திகேயன் பதில். சில கிரைட்டீரியா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் அதை பார்க்குறோம், அவங்களும் மனிதர்கள், அந்த நபர்கள், அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். இப்போ சில நேற்று கேட்டாங்க இந்த வார்த்தையை ஏன் மியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களுக்கு மேபி தப்பா பண்ணலாம். இப்போ எனக்கு தெரியல, அது இப்போ நமக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இல்லை. வில்லனாக நடித்தாலும் ஹீரோவாக நடித்தாலும் ரவி மோகனால் தான் பராசக்தி திரைப்படம் ஓடும். பாடகி கெனிஷா பேட்டி. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 2ஆம் நாளாக சாலை அளவிட்ட அதிகாரிகள். விஜய் பற்புரை வாகனத்தில் 3 மணி நேரம் நடத்திய சோதனை நிறைவு. தென்காசி அருகே கிராமிய கலாச்சாரத்துடன் பொங்கல் கொண்டாடிய வெளிநாட்டினர். மாட்டு வண்டியில் பயணம் செய்து மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடிய குட்டீஸ். சிலம்பாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை என பாரம்பரியத்தை பறைசாற்றி மகிழ்ச்சி.
சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யும். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத் ஜெயண்ட்ஸ் வெற்றி. ஊபி வாரியர்ஸை 10 ரன்களில் வீழ்த்தியது. கொளத்தூர் பொங்கல் விழாவில் சிலம்பம் சுற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என விழாவில் பேச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதிமுக சார்பில் விருப்பமனு அளித்தவர்களிடம் 2வது நாளாக நேர்காணல் நடத்திய எடப்பாடி பழனிசாமி. கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் தமிழ்நாடு வருகை. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. திருப்பத்தூர், ஆரணி, எட்டயபுரத்தில் மொத்தமாக 13 கோடி ரூபாயில் ஆடுகள் விற்பனை அமோகம். ஓமலூர் சந்தையில் 50 லட்சம் ரூபாய்க்கு கூட ஆடுகள் விற்பனையாகாததால் வியாபாரிகள் விரக்தி. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் களை கட்டிய சமத்துவ பொங்கல். கிராமங்களை கண்முன் காட்டிய திருவிழா. சிவகங்கை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற கிடாமுட்டு சண்டை. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாகம். ஒடிசாவின் ரூர்கேலா அருகே 6 பேர் பயணம் செய்த தனியார் விமானம் விழுந்து விபத்து. உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்கப்பட்ட பயணிகள். ராஜஸ்தானில் சர்வதேச ஒட்டக திருவிழா கோலாகலம். ஒட்டக பந்தயத்தை கண்டு பார்வையாளர்கள் மகிழ்ச்சி. ஜெமீமாவுக்கு பேட் வடிவில் கிட்டாரை பரிசளித்த கிரிக்கெட் ஜாம்பவான் கவாஸ்கர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மகிழ்ச்சி. Idea. Now to give you an idea. Crazy. First, let me give you this. Thank you. Thank you so much. But the bigger one is here. எப்படியாவது கிரீன்லாந்தை சொந்தமாக்கிக் கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். தாமதித்தால் ரஷ்யா அல்லது சீனாவிற்கு சொந்தமாகிவிடும் என்றும் பேட்டி. பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து ஈரானில் இரவு முழுவதும் போராட்டம். 50 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். சென்னையில் சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 7000 ரூபாய் அதிகரிப்பு.